நில்லு. என்ன பாசமலை ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு? டேய் பாவண்டா. அவன் பாவமா? நாளைக்கு ஏதாவது அவங்க அண்ணன் கூட பிரச்சனைன்னு சொன்னா அவன் தான் முதலாள நம்மள்கிட்ட வந்து முட்டிக்கிட்டு நிற்பான். அவன் கூட போய் உறவாடிட்டு இருக்க. டேய் அதுக்காக பட்னியா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டாடா இருக்க முடியும்? ஒரு வாய் சாப்பாடு தானே ஊட்டி விட்டேன். என்னமோ பண்ணி தொலை. நாளைக்கு அந்த விஜய் வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. அதுக்குள்ள பத்திரத்தை தூக்கிட்டு நம்ம எஸ்கேப் ஆகணும். ஞாபகத்தில் இருக்கட்டும், நைட்டுக்குள்ள பூனை மாதிரி நாலா பக்கமும் அங்க எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு தேடணும். அப்பதான் அந்த பத்திரத்தை கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? மண்டைய ஆட்டாத. போ நீ போ. இதெல்லாம் எங்க போய் முடிய போதும்? எங்க இந்த கபோர்ட்லயா? இல்ல இல்ல, இதுல இருக்காது. அதுல தான் இருக்கும். இங்க இல்லையே. இதுல அவரோட திங்ஸ் மட்டும் தானே இருக்கு. எங்க வச்சேன்? எங்க இருக்கு இது? இப்பதான் ஒரு 5 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ கடவுளே, இப்பதான் வந்து ரெடி ஆகணுமா? எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியலையே. இங்க வழியும் இல்ல. ஐயோ ஏய், என்னடி புடவை இது? அது அது வந்துங்க. ஏய், இது என்ன பிளவுஸ்? பூ போட்ட பிளவுஸ். மொண்டு தண்ணி ஊத்து. இதான் நீ கோயில் கிளம்புற லட்சணமா? மனசுல என்ன 18 வயசு பொண்ணுன்னு நினைப்பா? அசிங்கமா இல்ல? இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். ஏய், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி புடவை ஜாக்கெட்லாம் போடக்கூடாதுன்னு? சொல்லியிருக்கேனா இல்லையா? இந்த புடவைக்கு ஜாக்கெட்டுக்கும் என்ன நல்லா தானே இருக்கு. இதை ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றாரு? நீங்க தானே இதெல்லாம் எனக்கு வாங்கி தந்தீங்க. நான் வாங்கி தருவேன், நீ போடக்கூடாது. உனக்கு போடணும்னு தோணுச்சுன்னா நைட்டு படுக்கும்போது போட்டு தூங்கு. ஐயோ, நைட்ல போட்டுட்டு தூங்குறதா? முதல்ல நீ புடவைய மாத்து. சரிங்க. ஏய் இரு, உங்ககிட்ட இருக்கிற புடவையெல்லாம் எப்படி தூக்கி போடு. எல்லா புடவையும் எப்படிங்க ஒரே நேரத்தில் கட்டிக்க முடியும்? முதல்ல நீ எந்த புடவையை கட்டணும்னு நான் சொல்றேன், புரியுதா? போய் எடுத்து கொட்டு போ. எல்லா புடவையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. புடவையா இதெல்லாம்? சரி, பொன்னாங்க நிக்கிற கலர்ல ஒரு புடவை. எனக்கு என்ன அதுல உங்க Dress மட்டும்தான் இருக்கு. இந்தா இத கட்டிட்டு வா போ. ஏங்க இந்த புடவைக்கு இந்த பிளவுஸ் மேட்ச் ஆகாதுங்க. மேட்ச் ரொம்ப முக்கியம். இப்போ நீ கூட தான் எனக்கு மேட்ச் இல்ல. உன்னை கட்டிட்டு நான் வாழல. சொல்ற மூஞ்சிய பத்திய. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. சீக்கிரம் கிளம்பி வா. என்ன எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போ. கொழுப்பு. என்னங்க? என்ன? ஒரு 200 ரூபாய் பணம் வேணும். எதுக்கு? இல்ல, இந்த ஊர் கோவில்ல இருக்கிற அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா. தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் உண்டாகும்னு சொன்னாங்க. அதான். ஓ,
நமக்கு குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டுறியா? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இதை பத்திலாம் பேசக்கூடாதுன்னு. அறிவில்ல? தொட்டில் கட்டுறதுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கும் என்னடி சம்மந்தம்? எவனோ ஊருக்குள்ள கதை கட்டி விட்டுட்டான், அதையெல்லாம் நம்பிக்கிட்டு உனக்குன்னு யோசிக்கிற புத்தி இல்லையா? கையில காசு கொடுத்தா அதை வாங்கிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிறியா? ஏய், என்னடி இது? ரோஷ். ரோஸா? கேசரி பவுடர மூஞ்சில அப்பன மாதிரி இருக்கு. ஊர் திருவிழால மினி கேட்டுக்கலான்னு பாக்குறியா? ஆ? முதல்ல போய் எல்லாத்தையும் சோப் போட்டு கழுவிட்டு வா. அசிங்கப்படுத்துறதுக்குனே வந்து சேரு. ஏய், இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நான் வரல, நீங்களே போங்க. அப்படியே போட்டனு வை. இந்த முடிவெடுக்கிற அதிகாரம் எல்லாம் உனக்கு இல்ல, புரியுதா? நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ செய்யணும். நான் சொல்றபடி சொல்ற இடத்துக்கு வந்து நிக்கணும், புரியுதா இல்லையா? ஆ? ஒழுங்கா கட்டிக்கிட்டு வந்து சேர்ற வழியா பாரு. இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு இப்படி ஒரு மானகிட்ட வாழ்க்கையை நான் வாழணுமா? கடவுளே, நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்து கஷ்டப்படுத்துறேன்? எனக்கு இங்க இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமோ தெரியல. ஐயா, இந்த புடவைக்கு இது மேட்சே ஆகாது. ஐயோ கடவுளே.